ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை. ஓபிஎஸும் வெளியில் போனார்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதிகளில் அது இழுபறியில் போய் நிற்கும், அடி வாங்கும், ஓட்டு அடி வாங்கும். அவங்க ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் ஏடிஎம்கேவோட வெற்றியை பதம் பார்க்க முடியும். இன்றைக்கி விஜய் ஒற்றை இலக்கில் வந்துட்டார், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். தான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தானே ஃபேவராக இருக்குது. அதுதான் அது அது வெளிப்பார்வைக்கு அப்படி இருக்குது. ஆனால் ஓட்டா உடையும் போது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படியே வந்தாலும் மெஜாரிட்டி கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் இப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை மட்டும் உடைக்கல, ஆன்டி பிஜேபி ஓட்டையும் உடைக்கிறார். விசிகா, காங்கிரஸ் போன்ற சின்ன சின்ன கட்சிகளோட ஓட்டுகளையும் உடைக்கிறார். குறிப்பாக திமுகவில் பரம்பரை திமுகன்னு இருந்தவங்களோட வீட்டில் இருக்க இளைஞர்களோட ஓட்டையுமே விஜய் உடைக்கிறார், பெரிய அளவில் உடைக்கிறார். குறிப்பாக மகளிர் சார்ந்த ஓட்டுகளை விஜய் உடை ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார். நேற்று பியூஷ் கோயல் ஓப்பனாக சொல்லிட்டாருன்றாங்க அவங்க மீட்டிங்கில். அவர் சொன்ன வார்த்தை வந்து இஸ் அ ஸ்பாய்லர்னு சொல்லியிருக்கார், கெடுப்பான் நம்மளை அப்படின்றது இன்டெரக்டாக சொல்லிட்டார். உடனே ஒட்டு போடுற வேலையில் பிஜேபி இறங்குது, அப்படிலாம் அவர் சொல்லலைன்னு அவர் அப்படி தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தமிழிசையோட பேட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எங்களோட கூட்டணி வந்தால் வெற்றி சுலபமாயிடும், திமுக எதிராக இருக்கு. அப்போ விஜய் வரலன்னா நீங்கள் ஸ்பாய்லர்னு உங்களுக்கே தெரியுது. பலவீனமாக ஏன் வந்து காமிச்சுக்கிறீங்க? பலவீனமாக இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம், மனிதனுக்கு இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆனால் அது வெளியில் காண்பித்து கொள்கிறவனுக்கும் காண்பித்து கொள்ளாதவனுக்கும் தான் வித்தியாசமே. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹூ இஸ் ஷோயிங் அண்ட் ஹூ இஸ் நாட் ஷோயிங், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். ஸ்பாயில் ஸ்போர்ட்னு ஓப்பனாகவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸ்பாயிலர்னா என்ன அர்த்தம்? நம்ம கதையை முடிக்க போகிறான்னு அர்த்தம். அதுதான் வேறு வார்த்தையில் தமிழிசை நீங்கள் எங்கள் கட்சிக்கு வரணும், எங்கள் கூட்டணிக்கு, இல்லாட்டி உங்களுக்கு அப்படி ஆகிடும், அவருக்கு எப்படி ஆனால் உங்களுக்கு நான் வந்தது. 4 முனை போட்டி உறுதியாகும் பட்சத்தில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் தான் எனக்கு தோணுது. மேபி வித் ஸ்லிம் மெஜாரிட்டி கூட இருக்கலாம், பட் தே ஒரு சம மேனேஜ் த்ரூ. ஆனால் அந்த ஓட் டிஃப்ரென்ஸ், இது போன தேர்தல் மாதிரி 90,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில், 60,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில், 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துலாம் வாய்ப்பே கிடையாது. டஃப் ஃபைட் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஏடிஎம்கே வர எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. பாரம்பரிய திமுக காரனுக்கு அது வெறுப்பை உண்டாக்கும். அவனுக்கு அதிமுகவா தாவேக்கா உருவெடுத்து. ஆமாம் குட்டி திமுகவே அதிமுகவாக தான் உருவெடுத்திருக்கு. தாவேக்கா அதிமுக உருவெடுத்திருக்கிறது இன்றைக்கி. அவ்வளோதான். இன்னும் பல பேர் வர இருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டார் விஜய். அப்போ எல்லாம் வந்து தான் தீரணும். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அது வலுவான கூட்டணி. ஆனால் விஜய்க்கு அது போவதற்கு வாய்ப்பு குறைவு, அதையும் நான் சொல்லிடுறேன். என்டிஏவோட போய் சேர்ந்தாருன்னா அவருடைய சிறுபான்மையின வாக்குகள் என்ன ஆகுன்றது $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது சமத்துவ கிறிஸ்மஸ் விழான்னு வச்சுட்டு அது ஒரு சமூகம் சார்ந்த கிறிஸ்மஸ் விழா மாதிரி ஆகி போச்சு கடைசியில். ஆமாம்